சட்டமேதை அம்பேத்கர். இந்திய விடுதலைக்காக தன்னலமற்ற பல தலைவர்கள் பாடுபட்டனர். அவர்களின் தொண்டு மக்களின் மனங்களில் நீங்கா இடம் பெற்றது. அரசியல் விடுதலையுடன் சமூக விடுதலையும் அவசியம் என்று கருதி உழைத்த ஒரு மகத்தான தலைவரை பற்றி இப்போது அறிந்து கொள்வோம். ஒரு காலத்தில் தண்ணீர் குடிக்க கூட அனுமதி மறுக்கப்பட்ட ஒரு சிறுவன், அதே சிறுவன்தான் இன்று இந்திய அரசியலமைப்பின் தந்தை, சமூக சீர்திருத்தவாதி, சிறந்த பொருளியல் அறிஞர், மக்களால் போற்றப்பட்ட எழுத்தாளர், பேச்சாளர். அவர்தான் டாக்டர் பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர். 1891 ஆண்டு ஏப்ரல் 14ஆம் நாள் மகாராஷ்டிர மாநிலத்தில் அம்பவாதே என்ற ஒரு சிறிய ஊரில் ராம்ஜி சக்பால் பீமாபாய் தம்பதியருக்கு பிறந்தார் அம்பேத்கர். அவர் 14வது குழந்தை. அவருடைய தந்தை இராணுவ பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றினார். சதாராவில் பள்ளிக்கல்வியை தொடங்கிய அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர் என்பதால் பள்ளியில் பல அவமதிப்புகளை சந்தித்தார். ஆனால் மகாதேவ் அம்பேத்கர் என்ற ஆசிரியரின் அன்பும் ஆதரவும் அவருக்கு பெரிய ஊக்கமாக இருந்தது. அந்த மரியாதைக்காகவே பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் என்ற பெயரை அவர் ஏற்றுக்கொண்டார். 1904ஆம் ஆண்டு குடும்பத்துடன் மும்பைக்கு சென்ற அவர் எல்பின்ஸ்டன் உயர்நிலைப் பள்ளியில் சேர்ந்தார். வறுமையையும் மீறி கல்வியை ஒருபோதும் விடாமல் தொடர்ந்து 1907ஆம் ஆண்டு தமது பள்ளிப்படிப்பை முடித்தார். பின்னர் பரோடா மன்னரின் உதவியுடன் மும்பை பல்கலைக்கழகத்தில் படித்து 1912ஆம் ஆண்டு இளங்கலை பட்டம் பெற்றார். அதன்பின் சிறிது காலம் பரோடா மன்னரின் அரண்மனையில் உயர் அலுவலராகவும் பணியாற்றினார். பரோடா மன்னர் சாயாஜிராவின் உதவியுடன் உயர்கல்வி கற்க அம்பேத்கர் அமெரிக்கா சென்றார். கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் பொருளாதாரம், அரசியல், தத்துவம், சமூகவியல் ஆகிய பாடங்களை அவர் பயின்றார். 1915ஆம் ஆண்டு பண்டைக்கால இந்திய வணிகம் என்ற ஆய்விற்காக முதுகலை பட்டம் பெற்றார். இந்தியாவில் சாதிகளின் தோற்றமும் வளர்ச்சியும் என்பது அவரின் முதல் நூலாக வெளிவந்தது. பின்னர் இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் என்ற ஆய்விற்காக கொலம்பியா பல்கலைக்கழகம் அவருக்கு முனைவர் பட்டம் வழங்கியது. 1920ஆம் ஆண்டு லண்டன் சென்ற அவர் 1921ஆம் ஆண்டு முதுநிலை அறிவியல் பட்டமும் 1923ஆம் ஆண்டு ரூபாய் பற்றிய பிரச்சனை என்ற ஆய்விற்காக முனைவர் பட்டமும் அதே ஆண்டில் பாரிஸ்டர் பட்டமும் பெற்றார். வாருங்கள் தெரிந்து தெளிவோம் அம்பேத்கரின் பொன்மொழியை. நான் வணங்கும் தெய்வங்கள் 3. முதல் தெய்வம் அறிவு, 2வது தெய்வம் சுயமரியாதை, 3வது தெய்வம் நன்னடத்தை. படிப்பை முடித்து இந்தியா திரும்பிய அம்பேத்கர் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான போராட்டங்களில் தம்மை ஈடுபடுத்திக் கொண்டார். அதே நேரத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அதிகாரம் கிடைக்க போராட வேண்டும் என்று உறுதி கொண்டார். 1924ஆம் ஆண்டு ஒடுக்கப்பட்டோரின் முன்னேற்றத்திற்காக ஒடுக்கப்பட்டோர் நல்வாழ்வு பேரவை என்ற அமைப்பை அவர் நிறுவினார். இதன் மூலம் தாழ்த்தப்பட்ட மக்களின் கல்வி மற்றும் சமூக உரிமைகளுக்காக துணிச்சலுடன் போராடினார். 1930ஆம் ஆண்டு லண்டன் வட்டமேசை மாநாட்டிற்கு புறப்படும் முன் அவர் கூறினார், என் மக்களுக்கு நியாயமாக என்ன கிடைக்க வேண்டுமோ அதற்காக நான் போராடுவேன். அதே சமயத்தில் சுயராஜ்ய கோரிக்கைகளை முழு மனத்துடன் ஆதரிப்பேன். இது போன்ற பாட வீடியோக்களை மேலும் பார்க்க நம்ம ஃப்ரீ ஹேண்ட்ஸ் லேர்னிங் ஹப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்க ஃப்ரீ ஹேண்ட்ஸ் சாஃப்ட்வேர் பை பண்றதுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.